Hi trading fans, welcome to Vartagam Faces channel. Now unga Kajapriya. Thank you so much for 7.72k subscribers for the past 10 support. இன்னைக்கான வீடியோல இந்த வாரம் முழுக்க நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், என்ன டெக்னிக்கல் ரீசன், ஏன் சில இடத்துல ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிருந்தோம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா do watch our CPR Master Class 10 real trade episodes so that you will get a better clarity about multi time frame analysis. சிபிஆர ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. எப்படி பார்த்தா கன்விக்ஷனல் என்ட்ரிஸ் எடுக்கலாம், எப்படி பார்த்தா ஈஸியான ஒரு ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பர் ஆர்ஆரோட ட்ரேட் பண்ணலான்றதுதான் கிளியரா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தான் என்னோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிப்டியோட 5 minutes chart என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 hour chart என்னோட ரைட் சைட்ல இருக்கு. So quickly let me remind you what I have already discussed on my weekly analysis video. மண்டே அன்னைக்கு வீக்லி சிபிஆர்க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ ட்ரெண்ட் வந்து மைல்ட் பேரிஷ் ட்ரெண்ட்ன்றது தெரியும். அண்ட் இஃப் எனி கேண்டில் க்ளோசஸ் பிலோ S1 previous week low, then it could be an aggressive trend அப்படின்றத சொல்லியிருந்தேன். சரி, வீக்லி சிபிஆர்க்கு கீழே வந்தாலும் பேட் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி அ டெம்பரவரி ட்ரெண்ட் அப்படின்றத நான் தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு டெய்லி சார்ட்ல மந்த்லி சிபிஆர் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரியா? அண்ட் எக்ஸாக்டா லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறதுனால வீக்லி சிபிஆர் கீழே வந்தாலும் எவ்வளவு தூரம் வரும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ லெவல்ஸ் ரெடியா நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இஃப் யூ வாட்ச் மை அனாலிசிஸ் வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு இந்த லெவல் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் அந்த லெவல் வரைக்கும் தான் வந்துச்சு. அதுக்கு மேல பிரைஸ் வந்து கீழே போல. சரி, நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் 5 minutes சார்ட். இதுலயே எல்லாமே இருக்கு. ஸோ வீக்லி சிபிஆர் இந்த பிங்க் ஜோன், ப்ளூ ஜோன் வந்து டெய்லி சிபிஆர். எக்ஸாக்டா வீக்லி டிபிஆர் டெய்லி டிபிஆர்ல ரிஜெக்ட் ஆகி டெய்லி டிபிஆர் கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது தான் ஐ டோக் என்ட்ரி அண்ட் S1 என்னுடைய டார்கெட். அண்ட் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் 15 minutes ட்ரேட் எடுக்க மாட்டோம். அது கரெக்டா தான், அது எப்பவுமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டில் க்ளோஸ் வைக்கிற டைரக்ஷன் தெளிவா தெரிஞ்சா அந்த க்ளோசிங்லயே நான் என்ட்ரி எடுப்பேன். யூஸ்வலா நீங்க 9:29க்கு என்ட்ரி எடுத்திருந்தீங்க, ஏன் 9:30 க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு 10 seconds to 1 minute அந்த டைம் பீரியட்ல எப்பெல்லாம் எனக்கு ட்ரெண்ட் கிளியரா ஒரு கன்விக்ஷனலா இருக்கோ அப்பெல்லாம் நான் என்ட்ரி எடுத்துருவேன். அந்த மாதிரி எடுத்த ஒரு சிம்பிள் என்ட்ரி தான் இது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இங்க எக்ஸிட் பண்ணியாச்சு. சரி, இந்த S1 previous day low support ஆக்ட் ஆகிடுச்சு, என்ட்ரி எடுக்கலாமா, சிபிஆர் வந்து டார்கெட்டா வைக்கலாமா அப்படின்னு கேட்டா yes you can do, but it is a low probable entry because வீக்லி சிபிஆர் டெய்லி சிபிஆருக்கு கீழே ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் கோயிங் டு பி த பேட் ட்ரெண்ட். அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் அ லோ ப்ராபபிள் என்ட்ரி. அதான் விஷயம். யூஸ்வலா நான் வந்து ஒரே நாளைக்கு 10 ட்ரேட் 12 ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள், ஒரு ட்ரேடு இல்ல செகண்ட் ட்ரேட் கன்விக்ஷனல் என்ட்ரியா இருந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் த செகண்ட் ட்ரேட். அது லோ ப்ராபபிள் என்ட்ரின்றதுனால நான் ரெண்டாவது ட்ரேடும் அன்னைக்கு எடுக்கல. மோஸ்டா என் ஆர்டர் புக்ல ஆப்ஷன்ஸ், அதுவும் நிப்டி ஆப்ஷன்ஸ்ல இண்டெக்ஸஸோட ஆப்ஷன்ஸ்ல மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸ்க்கு மேல ஐ ஒன்ட் டேக். ஓகே, அதுதான் ரீசன். அன்னைக்கு வேற எந்த ட்ரேட்ஸும் நம்ம எடுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டே டியூஸ்டே எனக்கு அகேன் வீக்லி டெய்லி சிபிஆர் கீழே வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் 15 minutes க்ளோஸ் வைக்கச்சு S1 கீழே க்ளோஸ் வைக்குது. டெஃபினட்டா எடுக்கலாம் S2 டார்கெட். நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவே பிடிஎஸ்சி ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். அகேன் ஒன் டிஸ்க்ளைமர், I never prefer carry forwarding options to the next day or next week, whatever it is, because naked option buying always risky. உங்களுக்கு ஹெட்ஜிங் தெரியல அப்படின்னா நீங்களா ஒரு ட்ரெண்ட் அசியூம் பண்ணி நெக்ஸ்ட் டே அதுவும் ஆப்ஷன்ஸ்ல கேரி ஃபார்வர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். சஜஸ்டே பண்ண மாட்டேன். வாட் ஐ வில் டூ இஸ் whenever I have a strong conviction அப்ப மாத்திரம் எடுப்பேன். அப்பயும் அகேன்ஸ்ட் டைரக்ஷன் போனா ஹெட்ஜிங் எப்படி பண்ணணும்ன்றது ப்ராப்பரா தெரிஞ்சதுனால ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட எடுக்கிற ஒரு ட்ரேட் தான் அது. ஸோ இவங்க எடுத்துட்டாங்க, அடுத்த டைம் நம்மளும் எடுக்கலாம், இங்க என்ன செட்டப் இருக்கு அப்படின்னு ரொம்ப ரீசர்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறத நான் என்னைக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஹேவ் யுவர் ஓன் ரிஸ்க் சிஸ்டம் எப்பவுமே, அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டே காட் மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஃப்ரம் வீக்லி சிபிஆர் அண்ட் ஆல்சோ டெய்லி சிபிஆர் கீழே இருந்தது. அதனால ஐ டுக் பிடிஎஸ்சி ட்ரேட் அண்ட் கரெக்டா S2 S3 50% லெவல் இந்த ஏரியாலேயே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன் அந்த ஏரியால எக்ஸிட் பண்ணீங்க, ஏன் வந்துட்டு S3 வரைக்கும் வச்சுக்கல, ஏன் ப்ரீவியஸ் வீக்ல வரைக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஐ ரிசீவ்ட். ஒன்லி திங் இஸ் பிடிஎஸ்சி ட்ரேட்
நல்லா ஃபால் ஆயிடுச்சு. அண்ட் S2 S3 50% இங்க வரும்போது நான் எக்ஸிட் பண்ணேன். ஏன்னா ரெண்டு ரீசன். ஒன்னு S3 பக்கத்துல இருக்கு, இன்னொன்னு ப்ரீவியஸ் வீக்லோ இங்க தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துலயே வந்துட்டு ஐ சா சம் கன்சாலிடேஷன். ஸோ அதுக்கு மேல கீழே வந்து வரதுக்கான சான்சஸ் கம்மி, மோஸ்டா ரிவர்சலுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா ப்ரீவியஸ் வீக்லோ அங்க இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் எக்ஸிட்டட் ஏர்லியர். தட் இஸ் த ரீசன். அதனால அந்த பிடிஎஸ்டி ட்ரேடர் இந்த ஏரியால நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. நோ மோர் ஃபர்தர் என்ட்ரி. அண்ட் அடுத்து வெனஸ்டே பார்த்தோம்னா வீக்லி அண்ட் டெய்லி சிபிஆருக்கு கீழே தான் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. அகெயின் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டா மந்த்லி சிபிஆர் லெவலும் நம்ம கையில ரெடியா இருக்கா. இப்போ கரெக்டா இந்த S1 பிரேக் அவுட்ல எடுக்கலாமா? எடுக்கலாம். S1 பிரேக் அவுட் எடுத்தாலும் கரெக்ட், இதை டே லோன் கன்சிடர் பண்ணி இந்த டே லோ பிரேக் அவுட்ல எடுத்தாலும் கரெக்ட். ஆன் தட் பர்டிகுலர் டே மார்னிங் ஐ வாஸ் நாட் அவைலபிள். அந்த ஃபர்ஸ்ட் 1 hour நான் மார்க்கெட் பார்க்கல. ஸோ அதனால இந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணேன். when I was available, it was showing some lower high formation. கரெக்டா இந்த லோவர் ஹை ஃபார்மேஷன் கொடுக்கும் போது ஐ தாட் ஓகே கிளியரான டவுன் ட்ரெண்ட் அண்ட் லோவர் ஹை ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். ஓகே, இந்த கிரீன் கேண்டில் வந்தாலும் எனக்கு ஸ்டாப்ல ஹிட் ஆகல. ஸோ இந்த இடத்துலயே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்னோட டார்கெட் வந்து S2 S3 50%. ஸோ வரும்போது கரெக்டா கேப்சர் பண்ணிட்டு ஐ எக்ஸிட். ஏன் எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா அங்கேயும் அதே காரணம் தான். ஏன்னா மந்த்லி சிபிஆர் லெவல் இருக்கு, அதை தாண்டி போகாதுன்றது தெரியும். ஸோ அதனால நியர்லி இந்த இடத்துலயே வந்துட்டு ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லெவல்ஸ் தெரியுங்கும் போது நீங்க இங்க எடுத்திருந்தாலும் கரெக்ட், இல்ல நீங்க இங்க எடுத்திருந்தாலும் கரெக்ட், மந்த்லி சிபிஆர் வரைக்கும் வரும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி. நல்லா ஃபாலோ ஆயிருந்துதான் மந்த்லி சிபிஆர் வந்து டச் பண்ண உடனே நான் ஆல்ரெடி இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ண உடனே நம்ம கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி இஸ் அட் இம்பார்ட்டன்ட் ஹர்டில் லெவல், இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படின்னு. என்ன ரீசன் தெரியுமா அப்படின்றது நான் போட்டிருந்தேன். ஏன்னா வீக்லி அனாலிசிஸ்ல ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ் ரைட். கரெக்டா மந்த்லி சிபிஆர் இருந்தது. அந்த ரீசன் நான் போஸ்ட் பண்ணினேன் ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர். ஸோ ஃபியூ மெம்பர்ஸ் டெக்ஸ்டட் மீ, ஓகே மந்த்லி சிபிஆர் இருக்குல்ல, நான் கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கவா? இட் டசன்ட் மீன் தட் கைஸ். சி மந்த்லி சிபிஆர் வந்து தொட்டுருச்சு, அப்ப இனிமே நான் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கிறேன், அடுத்து 2 வாரத்துக்கு மேலதான் போகும்ன்றதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது. எதுக்காக நான் ஹர்டில்ஸ் கொடுக்குறேன்னா, இப்ப ட்ரெண்ட் கரண்டா என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். அப்ப அந்த டவுன் ட்ரெண்ட் இதுக்கு மேல கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்னா மந்த்லி சிபிஆர் இருக்கு. அப்ப மந்த்லி சிபிஆருக்கு கீழே டெய்லில க்ளோஸ் வச்சாதான் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும், இல்லைன்னா கண்டினியூ ஆகாது. சரி நான் கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்த்லி சிபிஆர் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகணும், டெய்லி சிபிஆர் மேல வரணும். அதுதான் கன்ஃபர்மேஷன். அண்ட் ஒன் மோர் திங், whenever I'm posting some analysis, I'm getting that much of enquiries and messages. நான் கால் ஆப்ஷன் எடுக்கலாமா? are you saying this? இந்த ஆப்ஷன் நான் வாங்கியிருக்கேன், எவ்வளவு தூரம் இது மேல போகும்? See, I'm not giving any calls or tips. இவ்வளோ அனாலிசிஸ் வீடியோ என்னோட ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, we are posting weekly analysis, we are posting post analysis every day. You guys are watching my real time entry exit along with proper reason. These things are all we are posting only to make you understand or learn something out of my trades. I never suggested anyone like to take my course or come learn from me. See, I am posting everything whatever I am taking on my trades. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி I do have additional factors, but சிபிஆர் பத்தி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டிக்காக இவ்வளவு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி கால்ஸ் ஆர் டிப்ஸ் ஃப்ரம் மீ. It's hurting me because again and again I'm posting, I'm not providing any calls or tips. Again and again people are asking me to give calls and copy trades. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அகைன் நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ஹார்ட் ஏர்ன் பண்ணியை தான் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களோட வெல்த் கிரியேஷனுக்காக. ஸோ டோன்ட் வேஸ்ட் தட் ஹார்ட் ஏர்ன் மணி கால்ஸ் டிப்ஸ் எல்லாம் வாங்க. அதுக்கு மந்த்லி 5,000 4,000 அப்படின்னு பே பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் இட் அண்ட் டூ யுவர் ஓன் ரிசர்ச் ஆல்சோ. ஐ எம் சோ ஹாப்பி என்னோட நான் எக்ஸ்பிளைன் பண்றதை வச்சு நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ்ல if you are coming up with a proper setup for yourself, then I would be so happy. So you do that and you start and you build your own trading system and you follow it. Okay, அது வந்து நல்ல விஷயம். ஸோ அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் த சேனல். ஸோ ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் நீங்க ஒரு டெசிஷன் மேக் பண்றீங்கன்னா இட் ஷுட் பி யுவர் டெசிஷன் அண்ட் அதுக்கு கன்ஃபர்மேஷனும் பாத்துக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் மந்த்லி சிபிஆர் டச் பண்ணிச்சுன்னு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நகன்றதுவே நான் இருப்பேன். ரீசன் என்ன, எங்கேயாவது டெய்லி சிபிஆர் மேல வந்திருக்கா, சர்வைவ் ஆயிருக்கா? இல்ல.
கடைசி அந்த மந்த்லி சிபிஆர் சப்போர்ட் கொடுத்துமே 2 நாளா டெய்லி சிபிஆர் மேலேயே வரல. அப்ப புல்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கா? இல்ல. அப்ப இட் வில் டேக் சம் டைம் ஃபார் த ட்ரெண்ட் டு கிவ் த ரிவர்சல், ரைட்? புல்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கணும். அப்ப அது எப்ப ஆக்டிவ் ஆகும்? குறைஞ்சபட்சம் டெய்லி சிபிஆருக்கு மேல வரணும். அதுதான் என்னோட மினிமம் கிரைடீரியா. அதுக்கப்புறம் தான் வீக்லி சிபிஆருக்கு மேல வரும். அப்புறம் தான் அக்ரெஷன் வரும். அப்புறம் தான் மந்த்லி சிபிஆர் மேல சர்வைவ் ஆகும். அப்ப இதெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் நீங்க கான்பிடென்டா ட்ரேட் எடுக்க முடியும். நடுவுலயே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா எடுப்பீங்க, அப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அப்புறம் மறுபடியும் எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் அடிக்கும். யூ பி இன் கம்ப்ளீட் கன்ஃபியூஷன், ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ டோன்ட் டூ இட். அப்ப எப்பெல்லாம் ரிவர்சல் எதிர்பார்ப்பீங்களோ அப்பெல்லாம் 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆருக்கு மேல வருதா கீழே வருதான்றத மேக் ஷோர் பண்ணிக்கோங்க. சர்வைவ் ஆகணும். இப்ப கரெக்டா டெய்லி சிபிஆர் கிட்ட வந்துச்சு, கீழே வந்துடுச்சா? நேத்தும் ஐ மீன் ஃப்ரைடேவும் டெய்லி சிபிஆர் மேல வந்து கீழே வந்துடுச்சு. அப்ப இட் இஸ் நாட் சர்வைவிங், ரைட்? தட் இஸ் தி கீ பாயிண்ட். அப்ப புல்ஸா வந்துட்டு இன்னும் ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ தேர்ஸ்டே என்ன ட்ரேட் எடுத்தா பார்க்கலாம். தேர்ஸ்டே வி ஹேவ் நாட் டேக்கன் எனி ட்ரேட். ஏன்னா எனக்கு வந்து கன்வெக்ஷனலா இல்ல. இப்போ டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா மந்த்லி சிபிஆர் பக்கத்துலயே இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ பிரேக் ஆனாலும் S1 பக்கத்துலயே இருக்கு. அப்ப நான் என்ட்ரி எடுக்கல. அண்ட் இந்த சப்போர்ட்ல எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யூஸ்வலா பிரைஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பிரைஸ் கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கும். இப்போ அந்த பிரேக் அவுட்டுமே இந்த இடத்துலதான் கிடைக்குது, சிபிஆர் பக்கத்துலயே இருந்தது. ஸோ அங்கேயும் எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால அன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கல. தட் இஸ் த ரீசன். ஏன்னா சிபிஆர் வந்து ரிவர்ஸ் ஆகும் தெரியும், அதே மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் த ரீசன் ஐ ஹவ் நாட் டேக்கன் எனி ட்ரேட் ஆன் தேர்ஸ்டே. ஓகே. ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சொல்றேன். டெய்லி சிபிஆர் வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு, ட்ரெண்ட் பேரிஷ். பட் இந்த S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே சர்வைவ் ஆகல. இப்ப நிறைய பேர் என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, நான் என்ட்ரி எடுத்தேன், மந்த்லி சிபிஆர் வரைக்கும் கீழே விழுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இத வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்னு நம்ம எப்படி கன்சிடர் பண்றது அப்படின்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த ஒரு சின்ன பிரேக் அவுட் வந்து நீங்க ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்க. பட் ஐ ஹவ் நாட் டேக்கன் எனி ட்ரேட் ஆன் திஸ் பிரேக் அவுட். த ரீசன் இஸ் லைக், என்னோட ஒரு விஷயம், டெய்லி சிபிஆர் வீக்லி சிபிஆர் கீழே இருந்தாலும் மந்த்லி சிபிஆர் பக்கத்துலயே இருக்கு, மொமெண்டம் இருக்காது. ரெண்டாவது விஷயம், ஐ ஆல்சோ செக் அதர் ஃபேக்டர்ஸ். அந்த அதர் ஃபேக்டர்ஸ் எனக்கு அங்க சப்போர்ட் பண்ணல. அதுதான் ரீசன். ஓகே. அண்ட் many of you started asking what are all the other factors அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம யூடியூப்ல எல்லாமே அப்படியே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ those are all like some factors I'm using that I'm not going to reveal here. ஓகே. ஸோ சிம்பிளா நம்மளோட மெயின் கான்செப்டே இந்த சிபிஆர், இந்த ட்ரெண்ட், இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. மறுபடியும் நான் சொல்ற ஒரு விஷயம், இந்த சிபிஆர் வந்து ட்ரெண்டுக்காக மாற்றம் தான். அதையே பேஸ் பண்ணி நீங்க ஆர்ஆர்லாம் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா ரிஸ்க் அதிகமா இருக்கும், ரிவார்ட் கம்மியா இருக்கும். அப்போ 2 வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சாலே நீங்க அந்த வாரம் ஃபுல்லா பண்ண ப்ராஃபிட்ஸ் போயிடும். அதனால அந்த ரிஸ்க் ரிவார்டுக்கு யூ ஹேவ் டு செக் அதர் ஃபேக்டர்ஸ். ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் சோ மெனி திங்ஸ் ஆன் மை பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சீரிஸ். ஸோ உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு எட்ஜ் கிடைக்குது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கம்பைன், நீங்களாவே கம்பைன் பண்ணி யூ கேன் அப்ளை. பட் ஒரு விஷயம், சிபிஆர் ட்ரெண்டுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணும். கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாது, அதுக்கு அடிஷனல் ஃபேக்டர்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை. எஸ்பெஷலி இன் சைட்வேஸ் மார்க்கெட். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஈஸியா நீங்க ட்ரேட் பண்ணிடலாம். சரி, இந்த இடத்துல நான் எங்க ட்ரேட் எடுத்தேன்னா கரெக்டா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா இந்த பிரைஸ் கம்ப்ரெஷன். இந்த இடத்துல பிரைஸ் கம்ப்ரெஸ் ஆகும் போது எனக்கு சிபிஆர் வரைக்கும் போறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சது. ஸோ இங்கதான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. ஆப்ஷன்ஸ்ல என்னோட ஸ்டாப் லாஸ் அடிக்கல. அண்ட் எக்ஸாக்டா டெய்லி சிபிஆர் கிட்ட போகும்போது ஐ கேப்சர் நியர்லி 60 பாயிண்ட் அந்த அன்னைக்கு எக்ஸிட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ஃப்ரைடே நம்ம எடுத்த ட்ரேட்ஸ். அகேன் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. சிபிஆர் பேஸ் பண்ணி எந்த ஸ்டாப் லாஸ் போடணும், எப்படி டார்கெட் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது நான் என்னோட மாஸ்டர் கிளாஸ் வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மறுபடியும் ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற சிபிஆர் கான்செப்ட்ஸ் வச்சு என்ன ட்ரெண்ட், மார்க்கெட் எந்த அளவுக்கு மேல போகும், எவ்வளவு லெவல்ஸ் வரைக்கும் போகும், எங்க வந்து ரிஜெக்ட் ஆகும், எங்க ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் கரெக்டா எங்க என்ட்ரி எடுக்கணும், எவ்வளவு டார்கெட் வைக்கணும், எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றதுக்கு we need additional factors. சிபிஆர் வச்சு எடுக்கலாம். சிபிஆர் வச்சு உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியணும்னா அந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பாருங்க. அகைன் ஒரு விஷயம் நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா, ஹானஸ்டா இருக்கிறத சொல்லணும்ல. சிபிஆர் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் ஃபேவரபிளா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரிஸ்க் ரிவார்டை யூ ஒர்க் அவுட் சம்திங், யூ ஃபைண்ட் இட் அவுட்,
அது வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் அடுத்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்குக்கான சிபிஆர், லெட் மீ ஸ்விட்ச் ஆன் வீக்லி சிபிஆர். கைண்ட் ஆஃப் மீடியம் சிபிஆர், டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மீடியமா தான் இருக்கு. ஸோ கரண்ட்லி வீக்லி சிபிஆர் கீழே தான் இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு வந்து வீக்லி சிபிஆர் மேல வருதா கீழே வருதா அப்படின்றது. அண்ட் மோரோலெஸ் இட் இஸ் அண்ட் டிசெண்டிங் சிபிஆர் இருக்கேன். டிசெண்டிங் சிபிஆர்ன்றதுனால நாளைக்கு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை பொறுத்து டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எனி ஹவ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையுமே நமக்கு மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. ஓகே, ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. ஸோ அதனால அந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் அப்படின்றதுல டவுட்டே வேணும். ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நிறைய பேர் அந்த ஏடிஆர் பிளஸ் சிபிஆர் வெபினார் வந்து சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அது அகைன் கன்சிடர் பண்ண முடியுமா கேட்டிருந்தீங்க. ஐ வில் டெஃபினெட்லி கம் அப் வித் நெக்ஸ்ட் பேட்ச். ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் வந்து இருக்கு. எல்லா வெபினார்ஸ்க்குமே லிமிடெட் சீட்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் 1 month ப்ரையராகவே போடுறேன். எப்பவுமே வெபினார் அப்படின்னு லான்ச் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 15 daysல நம்ம சீட்ஸ் வெபினார் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். லிமிடெட் சீட்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் அனௌன்ஸ் த நெக்ஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் த சேம் வெபினார். அண்ட் இஃப் யூ வாண்ட் our indicator, kindly do WhatsApp us. My team will share you all these details. And one more request, Saturday and Sunday ஆஃபீஸ் வில் பி ஹாலிடே ஃபார் அஸ். ஸோ நீங்க சென்ட் பண்ற மெசேஜஸ்க்கு கொஞ்சம் லேட்டா கூட ரிப்ளை வரலாம். மோஸ்டா ஒர்க்கிங் டேஸ்ல தான் ரிப்ளை வரும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் அஸ். ரிப்ளை வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் உங்களுக்கு இமீடியட்டா வராது. ஸோ அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, fine. We'll see you on the next video. Until then, bye. Take care. Happy weekend.